ஸ்டார்டிங்கில் ஜெகன்மோட்டு ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா நாக் அவுட் பார்ட் 2. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ரீக்ஸ் வானம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இதுவாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு. ஓகேவா? என்னடா கேட் மண்டையெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஐயோ முதல்ல போட்டு தரலாம் கைஸ். இவன் வந்து இந்த கேம்லேயே வித்தியாசமாக பண்ணுறாங்க கைஸ். ஸ்கின்னே இல்லை, ஏதோ பண்ணுறான். அவன் செத்துட்டான். இப்போ கேட் மண்டையனும் ஐஸ்கிரீம் கோன் மண்டையும் தான் பார்த்துடலாங்க. 10 பவர் போடுறேன். அவங்க தப்பிச்சிடாமல் கீழே வந்துடுவேன்னு நினச்சிக்காதீங்க. அதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா இப்படி போதே நான் ஸ்லோவாக தான் போவேன். ஏன்னா வந்து பெருசாக தரிய மாதிரி இருக்குன்ற தரிய மாதிரி ஆயிடுறதுனால இந்த மாதிரி தான் ஆகுது. திரும்பி அதே பொசிஷனுக்கு வரானே. போட்டு தரலாமா கைஸ்? வாங்க கைஸ், போட்டுடலாம் கைஸ். போட்டுடலாமா? ஓகே போட்டேன். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கோன் பண்ணேன். ஏன்டா? ஓகே செத்துட்டா தலைவன். வாங்கி ஜக்கனோட்டா வின்ட்ரா. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வின்னுடா. நீ தோத்தது எல்லாத்துக்கும் பழி வாங்குறேன்டா இன்னைக்கு. ஜக்கனோட் ஸ்டார்டிங் வின். ஓகே கைஸ் பார்ப்போம். வாடா வாடா. அவனும் அதே மாதிரி தான் அவன் செத்துருவான்னு நினைக்கிறேன் கைஸ். தெளிவா பார்த்துக்கலாம்டா வாடா. எவ்வளோ போடுறான் இவன் வந்து. சில பேர் வந்து சாக்ரிஃபைஸ் பிளான் வச்சுருக்கானுங்க கைஸ். இவனுங்களும் அந்த தானாகவே இவனுங்களாவே போயிடுவாங்க. பின்னாடி வரவங்களும் அப்படியே எழுந்துருவானுங்க. சரி 4 பவர் போட்டிருக்கேன். அவன் அப்படியே இது எழுந்துவாங்க கைஸ். அவ்வளோவா போடு விக்னேஷ். போடு டேப்டா டேப்டா டேப்டா. போடு மாஸ் தலைவா விக்னேஷ்டா. மாஸ் தலைவனா நான். கைஸ் நீங்களும் வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிறோம், அதுவும் வந்து உங்கள் யூஸ் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்களும் வந்து என் கூட விளையாட முடியும். ஸோ வந்து உங்களோட ஸ்டீக்ஸ் பானிமெண்ட் வரவே மாட்டேங்குது. ஓகே இந்த கேமுக்கு அப்புறம் வந்துடும் போல. ஓகே கைஸ் வாங்கடா. ஐயோ என்னடா போகவே மாட்டேங்குது ஸ்க்ரீனு. கில்லுனே காமிச்சிட்ருக்கு. வாடா ஐஸ்கிரீம் கோன் மண்டை சத்தான்டா. ஸ்டார்டிங்லேயே போடா. செத்தானாடா எவன்டா ஸ்டார்டிங்லேயே. ஒவ்வொரு மேப்லையும் ஸ்டார்டிங்லேயே ஏதாவது ஒருத்தர் செத்துடுவாங்க கைஸ். அந்த மாதிரி சாப்பிட்னா நீங்கள் வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கேம் லீவ் பண்ணிட்டு வேறு சோருக்கு போயிடுங்க. ஓகேவா? இவனுங்கன்னா என்னடா ஐஸ்கிரீம் கோன் மண்டே செத்துட்டான். நம்மளோட இந்த ஸ்கின் பேர் தான் எக்ஸ்டிக்கு. இதுதான் இந்த கேம்லேயே தான் இந்த ஈவெண்ட்லேயே லிமிட்டட் ஸ்கின்னா இதுதான். ஓகே 5 இது போட்டிருக்கேன் தலைவன். வாட தலைவா. ஷார்க்கு ஓகே ஷார்க் போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாஸ்டராகவும் ஆக போகிறேண்ணா. அப்படி மாஸ்டர் விக்னேஷ் போடு. என்ன அடிக்க போறியாடா? அவனும் சுற்றுருவேன். ஸ்டீக் அவன் தான் ஜெயிக்க போகிறான். அவனும் விழுந்துட்டான். பிரகுதா சீக் தேவை. சாரி சீக் தேவை. ஓகே நெக்ஸ்ட்டு ஆரம்பிச்சு சேஃப்கேல போடுறா. அப்புறம் கேம்குள்ளே சேர்த்துப்பானுங்க. இல்லைனா நீங்கள் டப்புன்னு போயிட்டீங்கன்னா அவனாவே ஏஎஃப்கே போட்டுப்பானுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க கைஸ் நம்ம லக்கை மட்டும் டெஸ்ட் பண்ணலாம் கைஸ். வாங்கடா பாம்கட் பாஸ். நான் வந்து இது உனக்கு டப்புன்னு ஃபஸ்ட் டைம் கிடைக்குதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இது எனக்கு 10 வாட்டி கிடச்சிருச்சு, 100 வாட்டி கிடச்சிருச்சு சொல்ல போனால். ஓகே கைஸ் இங்கே பார்த்துக்கோங்க கைஸ். இதை வந்து இந்த பிக்கில் நீங்கள் பட்டிங்கன்னா பவுன்ஸ் ஆவீங்க. இப்போ நீங்கள் வந்து இதை போட்டு அந்த இடத்துல லாஸ்ட்டில் ஒரு ரெயின்போ கலர் பாக்ஸில் போட்ட மாதிரி ஒரு எக்ஸ்டிக் ஸ்கின்னு காமிச்சிருக்குல்ல, அதுதான் கைஸ். அது என்னடா உள்ளே போயிட்டேன் கைஸ். சொல்லும் போது இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி தான் நடக்குது கைஸ். அதுதான் வந்து இந்த லிமிடெட் ஸ்கின்னு. எடுத்தவங்களே திரும்பி அதில் போய் தொட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது கிடைக்காது. ஆனால் வந்து இப்போ நான் போய் தொட்டேன்னா எனக்கு கிடைக்காது. ஆனால் மற்றவனுக்கு இருக்காதவனுங்க அவனுங்க தொட்டானுங்கன்னா அவனுங்களுக்கு கிடச்சிடும். ஸோ வந்து ஒருத்தனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இப்போ ஒருத்தங்க தூக்கிட்டான் பார்த்தீங்களா. இனிமேல் மற்றவங்கள நினச்சாலும் அதை எடுக்க முடியாது. இது மற்றதுலாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த ஸ்பின்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல நடுவில் இந்த ஐஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்கின்ஸ் வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்டாக இந்த மற்ற ஈவெண்ட்டையும் நான் முடிச்சிட்டேன். ஸ்கின்ஸ்லாம் இது எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் இந்த சிக்கன் மாதிரி இருந்தான்ல கோழி முஞ்சை, அவனும் வந்து ஒரு ஸ்கின் தான். நீங்கள் இதுலேருந்து எடுக்கலாம். ஏன்டா அப்படி ஸ்பான் ஆகுறீங்க? நம்ம பூனை தலைய மண்டையும் வந்துட்டாங்க ஈஸ். என்னடா இதுதான் ஈஸ். இதுலேயே இது மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் இப்படி சேர்ந்து வந்து இப்படி அடிக்கும் போது நம்மளோட இதை வந்து போயிடுது. அது இன்னும் கொஞ்சம் அது ஹார்டாக தான் மேக் பண்ணுது எடுக்கும் போது. இருந்தாலும் தெரில. ஓகேவா? தெரில கைஸ் எனக்கு இது இல்லை. அது ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு இன்னொரு ஈவெண்ட் வைப்பானுங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட்டுக்கு வராது. அப்புறம் வேஸ்ட்டு. ஓகே ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் உருளாங்க உழுச்சி. எனக்கு வேறு வாய் இது வருது. யார் உருளாங்க சி ரொட்டேச்சி ஏதோ பேசுகிறேன் பார்த்துருக்கேன் யாரோட. இல்லை எனக்கு உங்கள் மைனஸ் எனக்கு புரியுது கைஸ். இல்லை எனக்கு புரியல.
இவனை தள்ளி விட்டு நான் இது பண்ண ஓகே கைஸ். தலையை போட்டு படுத்து பரண்டிட்டு இருக்காங்க கைஸ் தலைவன். ஐஸ்க்கு மண்டையன் அடி என்னடா தலைய. என்ன ப்ரோ போயிட்டேன். போயிட்டேன். மாஸ்டர் ப்ரோ தான். இவ்வளோ நேரம் இந்த மாதிரி இந்த பவுன்ஸ் ஆஃப் ஆனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஆகிறேன் மாஸ்டர்லவா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இது பண்ணுறேன் கேம். ஐ மீன் இந்த எக்ஸிட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸு. அப்புறம் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரீ இந்த ஸ்கின்னை வச்சு நம்ம வந்து ஒரு 2-3 இது ப்ளே பண்ணுவோம் கேமு. அதில் நம்ம ஜெயிக்கிறோமா என்னென்னு பார்க்கலாம். இல்லை மாஸ்டர் வருதுல்ல, ஐ மீன் நம்ம மாஸ்டராக ரீச் ஆக போகிறோம். அது வந்து நம்ம பார்ப்போம் நம்ம எப்படி ரீச் ஆகிறோம். அது எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறோம். இன்றைக்கி பண்ண முடியுமான்னு தெரில. மோஸ்ட்டாக பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் மாஸ்டரு. ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கேனோ ஒரு 900 தான் மீனும் பார்க்கலாம். ஓகேவா? எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு வந்து இதுக்கு நாக் அவுட் கிடையாது கைஸ். நாக் அவுட் வேணும்னா இன்றைக்கி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து ஒரு போஸ்ட் நான் இன்றைக்கி போடுறேன். இந்த வீடியோ வரும்போது அந்த போஸ்ட் வந்திருக்கும். அந்த போஸ்ட்டில் போய் நாக் அவுட்டாக பிளாக் ஃப்ரூட் ஸ்பெஷல் கொஸ்டின்னு சொல்லுங்கள். ஸ்பெஷல் கொஸ்டின் நம்ம பிளாக் ஃப்ரூட்டில் பண்ண போகிறோம் 3rd சீல. இல்லைனா நாக் அவுட்டு இந்த மாஸ்டராக ஆகிறதா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லதான் டிசைட் ஆகும். ஆனால் அப்புறம் வந்து நான் சண்டே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் கொஸ்டின் பிளாக் ஃப்ரூட் போட தான் போகிறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் டிசிஷனே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து அதை முடிஞ்சுட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டேன் கைஸ். அது முடிய போகிற நேரம். ஆனால் இப்போ ஏன் டப்புனு கண்டினியூ பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு 2 மண்டையங்களை பார்த்துருக்கேன் கைஸ். இந்த மண்டையன் கைஸ் ரோபோட் மண்டையன். இவனை விட்டுருங்க. இவனை பாருங்க கைஸ். யார்டா மிக பாருங்கள பாதி பேக்கனு பாதி நூறு ட்ரெஸ்ஸு. ஓகேவா? நடக்காத வெயிட் பண்ணுறேன். வீடியோவில் தானே காமி வெயிட் பண்ணுறான். மண்டையா சாவடிப்பேன்டா. வா ஏன்டி வர மாட்டேங்கிறான். நீ வேண்டா காயலஸ் மண்டே ஏஃப்கேல இருக்கான். ஓகே கைஸ் பாருங்க. அப்புறம் வந்து அவனுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி 2 கீழே ஒரு பேக்கனு. என்னடா மனுஷனை வந்து என்னடா வாக்கிங் கூட்டு போறியாடா? ஏடா அடி ஐ மீன் பெட்டு மாதிரி வாக்கிங் கூட்டு போகிறோம் போல கைஸ். ஓகே நாங்கள் ஒரு 2-3 பேர் இருக்கோம். அதனால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மற்றவங்களாம் உள்ளே தான் இருக்காங்க. இன்னும் முடியலை. இதெல்லாம் முடிஞ்சிடும் கண்டிப்பாக. என் பக்கம் தான் அடிப்பான் பாருங்களேன். என் பக்கமும் இந்த லெஜெண்டரி ஸ்கின்னு லிமிட்டட். எதுவும் லிமிட்டட் தான். ஸ்பின்னில் தான் எடுக்க முடியும். அதுக்குன்னு கரெக்டாக என் மேலே தாண்டா அடித்தேன். நான் அந்த பக்கம் எஸ்கேப் ஆயிட்டேன். இப்போ என்கிட்ட கிடச்சிச்சுன்னா இந்த பக்கம் கேரஸ்டிக் கிட்ட தள்ளி விட்டுருவேன் கைஸ். அவங்ககிட்ட கிடைக்குதா? சக்சி கிடச்சிருக்கா? அவன் கேம் லீவ் பண்ண அடப்பாவி. ஏன்னா லாஸ்ட் இடத்துல என்ன கேம் லீவ் பண்ண மாட்டேயா? எனக்கு ஒன்றுமே புரியலடா அடப்பாவி. லாஸ்ட் இடத்துல கேம் லீவ் பண்ணோன்னே எனக்கு ஒன்றுமே புரியல. எப்போ தப்பிச்சிட்டேன் கைஸ் மாஸ்டரேவா. ஆனால் இப்போ எனக்கு ஆட் போட்டுட்டு கண்டிப்பாக அவங்ககிட்ட அப்போ நான் போகிறேன் கைஸ். அப்போ நெக்ஸ்ட்டு என்கிட்ட வந்துச்சுன்னா நான் அவங்ககிட்ட போயிடுவேன். ஐ மீன் நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன்ல. அடி சரியான கிஸ்ஸு. ஃபைபர் போட்டு போகணும்டா. என்னடா இது ஸ்கின்னு அந்த மாதிரி அதுக்கு எங்கள் ஸ்கின்னு உங்கள் அட்வான்டேஜ் தான். சும்மா அது சூப்பராக இருக்கடா இதை போட்டு இது பண்ணாதீங்க. இந்த ஸ்பைனோன்னு வந்து இல்லை ஒரு டைனோசர் இருக்குன்னு இருக்கும். அதை வாங்கினீங்கன்னா ஸ்பைனோ தான் அதில் ரேரஸ்ட்டு. அதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கால் இருக்கும் கைஸ் அதுக்கு. அதனாலே நீங்கள் சர்வை பண்ணிடுவீங்க மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நம்ம எட்ஜில் இருந்தீங்கன்னா சர்வை பண்ணுங்க. வாங்க ஸ்டார்டிங்கில் 10 ஃபர்ஸ்ட்டாக வாடா. லேக் ஆகுது எனக்கு. பரவாயில்லையே தப்பிச்சிட்டுமே. நான் நாக் அவுட் பண்ணிட்டேன். சரியான நாக் அவுட்டு போடு. நாக் அவுட்டு பரவாயில்லையே. போன வீடியோ இந்த வீடியோ மாசாக இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் மாஸ்டராகி மாஸ் காட்டுறேன்டா. வாங்க பார்க்கலாம். ஏட்டாவன் தலைவா என்னடா உரசிட்டு போகலான்னு பார்க்குறியாடா? போடா. ஓகே ஆனால் கூட அந்த மங்கி இங்கே பாருங்களேன். அந்த சைடு இருக்கான் பாருங்களேன். மங்கியும் கீழே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் அதோட குழந்தையும் போல். எனக்கு தெரியலடா என்னடா ஸ்கின் இது. பைத்தியகாரத்தனமாக இருக்கு. நாக் அவுட்னு நினைக்கிறேன். போடு. ஐயோ சரியான நாக் அவுட்டு. மாஸ் தலைவா. சரியான நாக் அவுட் ப்ரோ. அப்புறம் பிளாக் ஃபுட்டில் ஈஸ்டருக்கு அப்டேட் வருதான். அது வரும்போது அதை போட்டுடலாம். டோன்ட் வரி. ஐ மீன் ஈஸ்டர் எக் அப்டேட் கிடையாது. ஈஸ்டர் அப்டேட்டு. அதில் எக்லாம் கலெக்ட் பண்ணுறோமா ட்ரெயிலர் போய் பாருங்க கைஸ். ஏன்னா மண்டையா நீ என்னடா வந்துட்டு காய்ஸ் போக கிளிச்சு. ஆக்சுவலி அது ஒரு கிளிச்சு போல கைஸ். அது எனக்கே தெரில. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். என்னடா ஏண்டா மனுஷன் அவங்க வந்துருக்கான். அவங்க அவதாரோட வந்துருக்கான். அவனை போட்டு நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே ஏதோ கிளிச்சு கைஸ். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தன் உள்ளே வந்துட்டான். இந்த கிளிச் ஒர்க்கிட்ட வேறு சொன்னாங்க கைஸ். இந்த இதில் கிடையாது. வேறு மங்கி குழந்தைய செத்துடுவான்னு நினைக்கிறேன் கைஸ். செத்துட்டான். போட்டுடுறோமா? ஆனால் இவனும் செத்துடுவாங்க கைஸ். இவனும் செத்துடுவானே.
போட்டேண்ணா செத்துருவாங்க கைஸ். லூஸ் பை மாதிரி அடிக்காதுடா. அட்டை அதுக்கு நாமளே பார்த்து அடிச்சிருக்கலாம் கைஸ். 2 பேரும் ஜெயிச்சிருக்காச்சு. தோத்துருப்போங்க. சே சரி வாங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்துக்கலாம் கைஸ். சொல்கிறேன்ல இது ஒன்ஸ் 1 நாளில் தான் நடக்கும் கைஸ். ஓகேவா இது இந்த ஈவெண்ட்டு. அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும். ஸோ எவ்வளோ நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க கைஸ். ஓகேவா இந்த வீடியோ ஒரு 30 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்துக்கலாம். ஓகே ஹூ இஸ் ஜெகநாட் மங்கியும் குழந்தையும் போட்டு சொல்லுங்கடா. நான் இந்த இது சேஃபாக இந்த ரவுண்டில் ப்ளே பண்ண போகிறேன் கைஸ். சேஃப் ப்ரோ. நான் நினச்சேன் இவன் என்ன அடிக்க வரல. சில பேர் டீம்மேட்ஸே அடிப்பானுங்கடா. பைத்தியக்கார பசங்க டீம்மேட்ஸே அடிப்பானுங்க. லூஸாடா நீங்களா? ஓகே கைஸ் இந்த பக்கம் ஃபுல் பவர் போடுற மாதிரி நம்மளும் ஆக்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து 3 பால் தான் முடிச்சிருக்கேன். அது இதை பார்த்தாதே தெரியுது. நீங்களே கொண்டுடுங்கடா. என்னடா கொத்தா போய் விழுந்துட்டீங்க அந்த சைடு. ஏய் தலைவா டீ பார்த்துடா. டீ நினைங்க நான் 2 பால் போட்டு உங்கள் எல்லாரையும் காப்பாற்றுறேன்டா. ஏய் அமசத்தான். என்னடா எப்படா சாப்பிடுங்க நீங்கள் மட்டும். ஓகேடா நான் சேஃபாக தான் ப்ளே பண்ணுறேன். நீங்களே அடிச்சுக்கோங்கடா அவனை. நான் சேஃபாக அவனுங்களும் சேஃபாக ப்ளே பண்ணுறானுங்க. போட்டு தெளியலாமா? போட்டு தெளிடுங்கடா. பார்த்துலாம் டேஞ்சரஸாக இருக்குது. போட்டோமா 4 பார் அப்படி போகிறேன். நடுவில் பிரிச்சுட்டு போகிற மாதிரி. சில பேர் கிடச்சிட சான்ஸ்னா கொண்ட. ஐயோ அவன் செத்தாயா? சாப்பிடா அவன். போட்டுட்டோமா நான்? வேணாமா போட்டுட்டோமா? ஆனால் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி பரவாயில்ல. வின்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். யூஸ் ஃபார் 15 minutes. ஓ டே அவன் லாக் அவுட் பண்ணிட்டம்மா. அவன் டீ நான் சாப்பிடல. என்னாச்சு பாருடா. ஓகே இது வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணிட்டுருப்போம். ஓகே இதெல்லாம் வந்து சீசன் 1 கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். வாடா என்னடா செத்துட்டியா? ஜெகநாட் செத்துட்டாங்க. ஸ்பிரிட் பார்த்திங்களா? ஐயோ செத்துட்டாங்க ஜெகநாட்டு. வாசு தெளிவாடா. கேம் கம்ப்ளீட் 3rd place வாசு. ஓகே வாங்கடா லக் டெஸ்டா. மியூசிக்கல் ஸ்ப்ளாஷ். அடச்சை இதை போய் கொடுத்தீங்களேடா. நீங்கள் சொல்லுங்கடா. ஓகே கைஸ் மாசு இல்லைடா இவ்வளோ கொடுத்துருக்க டப்புடு. சூப்பர்டா. இது என்ன கைஸ் போயிட்டே இருக்கு. இந்த ரவுண்டே முடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். பெங்குயின் பேக் பார்க்கலாம். எனக்கு நான் இது பார்த்துட்டு இருந்தேன். அது பண்ண நானே செத்துட்டேன்டா. ஓகே ஆனால் ஹார்ட் பீரியட்லாம் பெங்குயின் பேக்கில் வந்துச்சுன்னா டெத் சென்டென்ஸ் மாதிரி அவ்வளோதான் கண்டிப்பாக செத்த மாதிரி. நான் நிறைய வாட்டி நான் ஜெயிச்சிருக்கேன். எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஏதோ ஒன்று கைஸ். நாளைக்கு வந்து நான் நெக்ஸ்ட் நாக் அவுட் வீடியோ நான் வந்து ராக் ஸ்டார் வந்து வாங்க ட்ரை பண்ணுறேன். அந்த ஸ்கின்னு அது ரீஸ்டாக் ஆனிச்சுன்னா இப்போ ஏன்னா 0 லெஃப்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக ரீஸ்டாக் ஆகிடுச்சுன்னா நான் வாங்கிடுறேன் ராக் ஸ்டார் ஸ்கின்னு. ஸோ இதோட இந்த கேம் பிளே முடிச்சுப்போங்க கைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.